ஞானவாபி மசூதியில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே பூஜைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுவது உண்மையா? 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஞானவாபி மசூதியில் மொத்தம் 4 பாதாள அறைகள் உள்ளன. அதில் தென்பகுதியில் அமைந்துள்ள வியாஸ் ஜி கா தெஹ்னா எனப்படும் பாதாள அறையில்தான் சமீபத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி பூஜை நடத்தப்பட்டது. அந்த பாதாள அறையில் இருக்கும் இந்து கடவுள் சிலைகளுக்கு கடந்த 200 ஆண்டுகளாக தனது முன்னோர்கள் தினசரி பூஜை செய்து வந்ததாக இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள சைலேந்திர பதக் வியாஸ் என்பவர் தெரிவிக்கிறார். 1819ஆம் ஆண்டு இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட கலகத்தை தொடர்ந்து சமாதான முயற்சி ஞானவாபி மசூதியின் ஒரு பகுதியில் வழிபட இந்துக்களுக்கு ஆங்கிலேயர்கள் அனுமதி வழங்கியதாகவும் அன்று முதல் தங்கள் முன்னோர்கள் ஞானவாபி மசூதியில் பூஜைகளை தொடர்ந்து வந்ததாகவும் சைலேந்திர பதக் கூறுகிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வியாஸ் பாதாள அறைக்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் அந்த பாதாள அறை தனது குடும்ப பெயரான வியாஸ் என அழைக்கப்படுவதை வைத்தே உண்மையை புரிந்து கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இதை முற்றிலும் மறுத்துள்ள ஞானவாபி மசூதி நிர்வாகத்தினர் 1993ஆம் ஆண்டுக்கு முன்னர் அங்கு தினசரி பூஜைகள் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்துள்ளனர்.